திருக்கழுங்குன்றத்தில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருக்கழுங்குன்றத்தில் அதிமுக நிர்வாகி தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தாக்குதலை கண்டித்து அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அதிமுகவினர் முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் உதயகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். உதயகுமார், ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டு அவர் எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்? விவரங்கள். ராதா, திருக்கழுங்குன்றம் பேரூராட்சி செயலராக அதிமுக பேரூராட்சி செயலராக தினேஷ்குமார் என்பவர் இருந்து வருகிறார். அவரது வீட்டு அருகே தினந்தோறும் இரவு நேரங்களில் மது அருந்துவதாக வழக்கமாக இருந்துள்ளது. இதனை பலமுறை தட்டி கேட்டியும் அவர்கள் திரும்ப திரும்ப அதே செயலில் ஈடுபட்டு வந்ததால் நேற்று முன்தினம் திருக்கழுங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் அளித்ததற்காக அவரை நேற்று முன்தினம் இரவு அந்த மர்ம நபர்கள் 2 பேர் சேர்ந்து அவரை தாக்கியுள்ளனர். கத்தியால் தாக்கியது அவர் பலத்த காயம் ஏற்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அந்த தாக்குதலின் பேரில் விக்னேஷ், வினோத் மற்றும் அப்பு என்கின்ற இருவரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இதனை கண்டித்து அதிமுக திருக்கழுங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர். போலீசார் அனுமதி தராததால் ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்த முடியாமல் இருந்தது. இந்த நிலையில் மாவட்ட செயலர் ஆறுமுகம் அவர்களை போலீசார் வீட்டு காவல் வைத்தனர். அவரை பார்ப்பதற்காக வந்த கட்சி நிர்வாகிகளும் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்துள்ளார். அப்போது அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட விடாமல் அவரை மயிலேயே மடக்கி கைது செய்துள்ளனர். அவரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர். அவரை கைது செய்ததால் அதிமுக தொண்டர்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி உதயகுமார்.